ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகியுள்ள நிலையில் நடிகை த்ரிஷா ரோகிணி தியேட்டருக்கு வருகை தந்துள்ளார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். தமிழக முதல்வர் விஜய் அவர்கள் நடித்துள்ள ஜனநாயகன் படமானது இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு. மிகுந்த எதிர்பார்ப்புக்கு மத்தியில தடைகளை தாண்டி ஜனநாயகன் திரைப்படமானது ரிலீஸ் ஆகியிருக்கக்கூடிய நிலையில நடிகை த்ரிஷா படம் பார்க்கறதுக்காக ரோகிணி திரையரங்குக்கு வந்திருக்காங்க. அது தொடர்பான காட்சிகளை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அவங்க போறதுக்கு இடம் இருக்குண்ணா, தாராளமாக அது வரும், அவங்க போவாங்க. ஓகேண்ணா ஓகேண்ணா. ஜனநாயகன் முதல் காட்சியை பார்க்கறதுக்காக நடிகை த்ரிஷா சென்னை ரோகிணி திரையரங்குக்கு வந்திருக்காங்க. அந்த காட்சிகளை இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அவங்க வரக்கூடிய வழியில் ரசிகர்கள் சூழ்ந்து செல்ஃபி எடுத்துக்கிட்டும் இருக்காங்க. முதல்வர் விஜய் அவர்களுடைய ஜனநாயகன் திரைப்படத்தை திரையரங்கில் கண்டு ரசிக்கிறதுக்காக ரசிகர்களாக அமர்ந்து படம் பார்க்கறதுக்காக நடிகை த்ரிஷா சென்னை ரோகிணி திரையரங்குக்கு வந்திருக்காங்க. அது தொடர்பான காட்சிகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஓகேண்ணா ஓகேண்ணா. அவங்க போறதுக்கு இடம் இருக்குண்ணா, தாராளமாக அது வரும், அவங்க போவாங்க. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சதீஷ் முருகன். வணக்கம் சதீஷ் முருகன். காலையிலிருந்தே பல திரைப்பிரபலங்களும் அனிருத் உள்ளிட்டோர் மற்றும் அமிதாப் பைஜு, அதுக்கப்புறம் ஜனநாயகன் படக்குழுவினர், பல அமைச்சர்கள் அப்படின்னு தொடர்ந்து பல்வேறு முக்கிய பிரமுகர்களும் ஜனநாயகன் திரைப்படத்தை திரையரங்கில் கண்டு ரசிக்கிறதுக்காக வந்துகிட்டு இருக்காங்க. அந்த வகையில் இப்போ த்ரிஷா அவர்களும் ஜனநாயகன் படத்தை பார்க்கறதுக்காக தியேட்டருக்கு வந்திருக்காங்க. இதை பற்றின விரிவான தகவல்களை சொல்லுங்க. வணக்கம். தமிழக முதலமைச்சர் கடைசியாக நடித்து வெளியாகி இருக்கக்கூடிய ஜனநாயகன் திரைப்படம் தமிழகம் மற்றும் இந்தியா உள்ளிட்ட பல்வேறு இடங்கள்ல வெளியாகி தற்போது ஓடிக்கொண்டிருக்கிறது. சிறப்பு காட்சியை காண்பதற்கு சென்னை ரோகிணி திரையரங்கிற்கு நடிகை த்ரிஷா சற்று நேரத்துக்கு முன்பாக வந்திருக்கிறார். சென்னை ரோகிணி திரையரங்கத்துல ரசிகர்களுக்கு என்று பிரத்யேகமான அந்த முதல் காட்சி கொண்டாட்டங்கள் என்பது காலை முதலே களை கட்டிய நிலையில பல்வேறு பிரபலங்கள், சின்னத்திரை பிரபலங்கள், அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் அந்த ரோகிணி திரையரங்கிற்கு படம் பார்க்க வந்தனர். அந்த வகையில அமைச்சர் என் ஆனந்த், அருண்ராஜ் உள்ளிட்டோர் திரையரங்குல படங்களை ஜனநாயகன் திரைப்படத்தை பார்த்து வருகின்றனர். காலை முதலே நடிகை த்ரிஷா இந்த திரையரங்கிற்கு படம் பார்க்க வருகிறார் என்ற எதிர்பார்ப்பு எழுந்த நிலையில காலையில அந்த முதல் காட்சியை பார்ப்பதற்கு அவர் வரவில்லை. அவரது தாயார் முன்னதாக வந்திருந்தார். இந்த சூழ்நிலை தான் தற்போது இந்த இன்டர்வல் முடிந்து இறுதிக்கட்ட இன்னும் ஒரு அரை மணி நேரம் முதல் ஒரு 45 நிமிடம் படம் இருக்கக்கூடிய சூழல்ல தற்போது சற்று நேரத்திற்கு முன்பாக நடிகை த்ரிஷா ரோகிணி திரையரங்கில் ரசிகர்களாக அந்த திரைப்படத்தை காண்பதற்கு உள்ளே வந்திருக்கிறார். ரசிகர்களுடைய ரியாக்ஷன்ஸ் எப்படி இருக்கு, எப்படி அவங்க என்ஜாய் பண்றாங்க, எப்படி செலிப்ரேட் பண்றாங்க என்கிற அடிப்படையில் அதை பார்ப்பதற்காக நடிகை த்ரிஷா வந்திருக்கிறார் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பொதுவாகவே இந்த முதல் காட்சிக்கு பிரபலங்கள் பல்வேறு திரையரங்குகளுக்கு சென்று அந்த தியேட்டர் ரெஸ்பான்ஸ் என்பதை பார்த்தார்கள். குறிப்பாக திரைப்பட குழுவினர் மிக முக்கியமாக செல்லக்கூடிய சூழல்ல இந்த திரைப்படத்தை காண்பதற்கு, ஜனநாயகன் திரைப்படத்தை காண்பதற்கு நடிகை த்ரிஷா சற்று நேரத்திற்கு முன்பாக சென்னை கோயம்பேட்டில் இருக்கக்கூடிய ரோகிணி திரையரங்கிற்கு வந்து அந்த சிறப்பு காட்சியை கண்டுகளித்து வருகிறார். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.